ஹலோ ஆல். சண்டே வந்தாலே நமக்கு நான்வெஜ் இல்லாமல் நாக்கில் சாப்பாடே இறங்காது. பட் 2 வீக்ஸாக கோயில் விசேஷம் இருந்ததுனால எடுக்கவே இல்லை. ஸோ எல்லா விரதத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி மார்னிங்கே மட்டன் ஃபிஷ்ஷுன்னு 2 விதமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் எனக்கு மட்டன் வாசனையே பிடிக்காது. என்னை தவிர வீட்டில் எல்லாருமே மட்டன் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டைம் மட்டனும் எடுத்தாச்சு. பட் எப்போவுமே அம்மா இல்லைன்னா அத்தை தான் செய்வாங்க. பட் இந்த டைம் அம்மாவை சொல்லி நான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய பேர் இருக்கிறதுனால குழம்பு ஆட்டியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாவும் சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எப்பவும் போல் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகா, அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, வரமல்லி நல்லா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி பட்டை, சோம்பு, அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அண்ட் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக குழம்பு கொதிச்சதும் நம்ம மட்டன் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டால் சூப்பராக குழம்பு ரெடி. ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு சுட சுட இட்லி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.